வாங்க. இது திடீர்னு கேட்டா இப்படி இல்ல அதை விட்டுருங்க, டைட்டில் விட்டுருங்க. ஏன்னா கேரளாவில் நான் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன், ஷிகாரி ஷம்மன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 படம் மலையாளத்தில் நடிச்சுட்டு இருக்கேன். இது எல்லா ஸ்டேட்டில் உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, கன்னடா இருக்குது, பாலிவுட் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடென்ட், 2016 நடந்த அது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுல பல ஆர்டிஸ்டுகள் அதுல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுவும் அது கண்டினியூவா போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு, விஷால் தலைமையில வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்க அதை பண்ணோம். நான் அங்க இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்ல அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் தமிழ்ல அது இருக்கு. ஏன்னா இவங்க இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சில இது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்க, சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க, அவங்களும் ஒத்துழைச்சு பல விஷயங்கள் இருக்கும். திடீர்னு அவங்களே குறை சொல்ற விஷயங்கள் இருக்கு. அது முழுக்க முழுக்க தவறான விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோயின்ஸ்க்கும் சரி, கோ ஆர்டிஸ்டுக்கும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் சரி, எந்த பெண்ணா இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கேரளாவில் இப்போ ரீசெண்டா ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும், முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கேற்ற விஷயங்கள் நடந்துட்டு காலையில விஷால் சார் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுக்கு தமிழ்ல கேட்டதுக்கு செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா தானே? நிறைய பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அந்த கமிட்டி செயல்படுதா? இல்ல 100% கமிட்டி செயல்பட்டு தான் இருக்கு. சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, உப்மா கம்பெனி போய் ஏமாந்துடாதீங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடி சின்ன படம் பட்ஜெட் பண்ணாதீங்கன்னா, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சின்ன படமே பண்ண வேணாம் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை. இல்ல அந்த அது முன்னாடி என்ன பேசினாருங்கிறதுல இந்த இதை சம்பந்த பொறுத்த வரைக்கும் நானும் ஏதோ சில ஆபீஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். படம்னு சும்மா பூஜை போடுவாங்க, படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும், படம் டிராப் ஆகும். அது ஃபினான்சியல் பிரச்சனையிலே இருக்கலாம், சில பேர் சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல. அதோட நீங்க அதை சேர்க்காதீங்க. சோ இன்னைக்கு அவர் சொன்னது நல்ல விஷயம் தானே, செருப்பால் அடிக்கும் தானே சொன்னது, நல்ல விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, நடிகர் சங்கம் போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, புகார் வந்தா நடக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட வெல்ஃபேரை பாதுகாக்க வேண்டியது தானே சங்கத்தோடைய கடமை. உங்களோட கருத்து இல்ல கண்டிப்பா அது ப்ரொடியூசர் கவுன்சிலா இருக்கட்டும், நடிகர் சங்கமா இருக்கட்டும், அவங்க அதாவது பெண் நடிகர்கள் மட்டும் இல்ல, ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம். சில நேரங்கள் பொய்யான புகார் கொடுத்து அது அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப பாருங்க, அன்பார்ச்சுனேட்டா அது இந்த மாதிரி அதுல சில பேர் தவறு பண்ணிருக்கலாம், தவறு பண்ணாமே இருக்கலாம்ல, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும். அதே இது தமிழ்ல ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு, அதை இன்னைக்கு சூழ்நிலையில அது குறைக்கப்பட்டிருக்கு.